ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த டெஸ்ட் ஷெட்யூல் சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிசி வருகிற குரூப் 2 தேர்விற்கான மே 21 தேர்விற்காக நம்ம வந்து குரூப் 2 டெஸ்ட் ஷெட்யூல் ஓகேவா. இப்போதைக்கு இனிஷியலா நம்ம தமிழ் மீடியத்தோட டெஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்றோம். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் அதுக்கும் சேர்த்து டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் போட போறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மார்ச் 2 வந்து நமக்கு டெஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நியர்லி ஒரு 80 டேஸ் கிட்ட இருக்குது. அப்போ 80 டேஸ்க்குள்ள எங்களால முடியுமா சார்? புதுசா படிக்கிற மாணவர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும், அதாவது ஒரு வருஷம் படிச்ச மாணவர்களுக்கும் எங்களால முடியுமா? அந்த விதமான எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை, எல்லாராலையும் முடியும். அதனாலதான் இந்த நோட்டிபிகேஷன் விடும்போது ஜஸ்ட் ஒரு 90 நாள் தான் இந்த கேப்பே விடுறாங்க. அப்ப 90 நாள்ல எல்லாரும் எது தேவையோ அதை மட்டும் படித்தாலே போதும். அப்போ இது பேர ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். நம்ம ஸ்கூல் மாதிரி ஒரு வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் 2 வருஷம் படிக்கணும், அப்பதான் வந்து நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதே கிடையாது. இது வந்து கொஸ்டின் பேப்பரோட வேல்யூ, கொஸ்டின் பேப்பரோட டஃப்னஸ் பொறுத்து, அதுக்கப்புறம் அதோடைய லெவலை பொறுத்து, நம்மளுடைய படிக்கிற அளவை பொறுத்து, இப்போ எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த எக்ஸாம் நம்மளுடைய பாஸா ஃபெயிலா, பாஸ் ஃபெயிலரோட நம்ம அந்த கட் ஆஃப் ரேங்க் உள்ள வாரமா வரதேங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ நம்மளாலையும் முடியும். அதே எண்ணத்தோட இந்த டெஸ்ட் ஷெட்யூல் அணுகுங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூல் முழுவதுமாக என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஒரு ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணணும். நம்ம எப்பவுமே படிக்க போறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஷெட்யூல் படி, அதாவது சிலபஸ் படி நம்ம போகணும். அதே அணுகுமுறை தான் நம்ம இந்த டெஸ்ட் ஷெட்யூலையும் போட்டிருக்கிறோம். பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ். நியூ சிலபஸ் மாத்திருக்கிறாங்க. இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் அது பழைய புக்ஸ் இருந்து கேட்கப்படக்கூடியது, புதிய புக்ஸ் இருந்து கேட்கிறாங்க. அப்போ மேற்படி ஜிஎஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்கன்னா புதிய புக் அடிப்படையில் தான். இப்போ நம்ம இதுலேயே மென்ஷன் பண்ணிருக்கோம், ஆஸ் பர் நியூ சிலபஸ் தான் ஓகேங்களா. நம்ம டெஸ்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிட்டேன். இனிஷியலா நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம போடப்படுகிற ஒரு டெஸ்ட் ஷெட்யூல். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போதைக்கு இனிஷியல் பண்றோம். 2 வீக்ஸ்க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜெனரல் இங்கிலீஷ் சேர்த்து இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ வந்து 2022 தேர்வு இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நாம அவைலபிள் பண்றோம். நிறைய பேர் எல்லாருமே கேட்டிருந்தாங்க, ஆஃப்லைன் கேட்டிருந்தீங்க. இப்போ ஆன்லைனோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2000, ஆஃப்லைனோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500. நம்மளோட சென்னை ஐஏஎஸ் அட்ரஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க கூட கூகுள் மேப்ஸ்ல கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் தினகரன் ஸ்டாப்ல வேலூர்ல இருக்குது. தாராளமா இங்க ஆஃப்லைன்ல வந்து இங்கே உங்களுக்கு OMR சீட் ப்ரொவைட் பண்ண போறோம். நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து கொஸ்டின் பேப்பர் கையிலே கொடுத்துருவோம், நீங்க வந்து எழுதிட்டு போகலாம். ஓகே, இது வந்து ஆஃப்லைன் பேட்ச். ஆன்லைன் பேட்சுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் தெளிவா நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய லிங்க் கீழே வச்சிருக்கிறோம். அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அட்ரஸ், இந்த 3மே நீங்க தெளிவா கொடுத்தீங்கன்னா உங்க கான்டெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். கொஸ்டின் எல்லாமே சாஃப்ட் காப்பியா இமெயில் தான் சென்ட் பண்ண போறோம். அதற்குரிய ஆன்சர் கீயும் சென்ட் பண்ண போறோம் ஓகேங்களா. அப்போ ஆன்லைன் பேட்சுக்கு வந்து 2000, ஆஃப்லைன் பேட்சுக்கு 2500. டெஸ்ட் ஷெட்யூல் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் பேஸ்ட், நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சிலபஸ் பேஸ்ட். பார்க்கலாமா? பாருங்க, முதல் தேர்வு எல்லாமே முதல்ல ஒரு 11 தேர்வும் ஸ்கூல் புத்தகத்தின் அடிப்படையிலே தான். ஜெனரல் தமிழ் 6th தமிழுக்கு 100 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட். இனிஷியலா நம்ம வந்து தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், அதான் சொல்லிட்டேன். தமிழ் 100 மார்க் அசால்ட்டா. அந்த 100 மார்க்ல ஒரு 90 அபோவ், ஒரு 90 பிளஸ் 95 கிட்ட வந்துட்டீங்கனாலே நீங்க ஷுவர் ஷார்ட்டா நீங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதுதான் எய்மே நீங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஆனா அதுதான் மிகப்பெரிய சிலபஸும் கூட. அப்ப நம்ம அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் ஷெட்யூல் நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ 6th தமிழ் 100 கொஸ்டின். அதுக்கடுத்து 2வது பாருங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2-3 நாட்கள் கேப் இருக்குது. 2, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, அடுத்த டெஸ்ட் 5ஆம் தேதி, அடுத்து 6, 7, 8 3 நாள் கேப் இருக்குது. 7th தமிழ். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு படிப்பதற்கு தேவையான அளவு டைமும் இருக்குது ஓகேவா. அது அப்படியே நீங்க டெஸ்ட் ஷெட்யூல் பாத்துக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெட்யூலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. நீங்க அங்க போயிட்டு உங்களோட என்ன சொல்றது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தெளிவா கொடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து உங்க கொஸ்டின் பேப்பர் அனுப்பிக்கலாம் ஓகே. அப்போ இந்த 8th வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் 1ல இருந்து 6 வரைக்கும் நம்ம படிச்சதோடைய ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம் உடைய இந்த அதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 3 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ரீட் பண்றது. நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தெளிவா படிக்கணும், ரீட் பண்றது. அதுக்கடுத்து ரீட் பண்ணதை ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன படிச்சோமோ அதை ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன் பண்ணணும், அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம். அப்ப அந்த ரிவிஷன் பண்ணா மட்டும் போதாது, டெஸ்ட் எடுக்கணும். கம்பல்சரி டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் ஒரு ஆளால பாஸ் பண்ண முடியும். அந்த டெஸ்ட்லயுமே என்ன சொல்றாங்கன்னா ரீடெஸ்ட், திருப்பி டெஸ்ட் எடுக்கணும். அப்போ இந்த ஒரு பேராமீட்டர் எவன் ஒருவன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்கானோ அவனாலதான் எக்ஸாம்ல சக்சஸ் ஆக முடியும். ஓகே, எல்லாரும் என்ன செய்வோம், ஒருத்தன் வந்து படிச்சுட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பான், ஆனா அவன் ரிவிஷன் பண்ண மாட்டான், டெஸ்டும் போட மாட்டான், அவனால முடியாது.
இன்னொருத்தன் ஜஸ்ட் டெஸ்ட் மட்டுமே போட்டிருப்பான், படிக்கவுங்கிறதே ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் டெஸ்ட் மட்டுமே பண்றது. அதனால அவனுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. படிச்சு டெஸ்ட் எழுதினாதான் அதுக்கு பயனே இருக்கும், படிக்காம டெஸ்ட் எந்த விதமான பயனுமே இல்லை. அப்போ அவனா சக்சஸ் கிடையாது. அப்போ இந்த 3 பேராமீட்டரையும் யார் ஒருத்தர் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ அவங்களால தான் முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் டெஸ்ட் எழுதி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு மார்ச் 21 எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ரெடி பண்ணிருக்கிறோம். எதுவுமே எங்கேயுமே என்னால முடியாது, 90 நாள் என்னால படிக்க முடியாது அப்படி எந்த விதமான பின்தங்கி இருக்க வேணாம். ஓகேவா, நான் சொல்லிட்டேன். அதாவது நமக்கு நெகட்டிவ் தாட் இருக்கிற வரைக்கும் நம்மளால நெகட்டிவா தான் யோசிச்சு இருப்போம். ஓகேங்களா, அதோட நெகட்டிவ் தாட் இருக்க எவன்ட்டையும் நம்ம பேசவும் வேணாம். ஓகே, அப்போ வந்து நம்ம 6th 8th வரைக்கும் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அடுத்து 9th தமிழ், 9th அறிவியல் சமூக அறிவியல், 10th தமிழ், அது 10th அறிவியல் சமூக. இது 11 டெஸ்ட்டும் சமச்சீர் புக் பேஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, நம்ம நியூ சிலபஸ் அடிப்படையிலும் தமிழ் வந்து நியூ ஓல்டு சேர்ந்து இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இது 8th இருந்து 11 வரைக்கும் அடுத்த ஒரு திருப்பதி தேர்வு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் வைஸ் பாருங்க, ஒவ்வொரு டெஸ்ட்லயும் அழகா கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒரு சில பேர் என்ன பண்றோம்னா ஒரே சப்ஜெக்ட ஒரே இதை வந்து படிக்கிறது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அப்படி படிக்கக்கூடாது. ஒரு டெஸ்ட் எழுதுறோம்னா அதுல ஒரு யூனிட்ல இருந்து கொஞ்சம், இன்னொரு யூனிட்ல கொஞ்சம் ஆப்டிடியூட் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் 25 ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு அசால்ட்டா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும், கம்பல்சரி எடுக்கணும். அது எல்லாரும் எடுத்தாகணும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் கம்பல்சரி நம்ம யூனிட் 10 ஆப்டிடியூட ஃபோக்கஸ் பண்றோம். தனியா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்ன செய்யறோம், 25 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் தமிழுக்கு தனியா 100 கொஸ்டின். ரிமைனிங் எல்லாமே பிரிச்சு ஒவ்வொரு யூனிட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா. அப்போ நடப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் இருந்து சாலிடா ஒரு என்ன சொல்றது, சாலிடா ஒரு 10 months படிச்சு தான் ஆகும். அப்போ ஆகஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுல 20 கொஸ்டின்ஸ். ஜியோகிராபி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஜியோகிராபி ஸ்டார்ட் பண்றோம். அதுல 15 கொஸ்டின்ஸ். அடுத்து என்ன சொல்றோம், ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்றோம். அது ஒரு 20, அப்புறம் பாலிட்டி இது ஒரு 20. இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸும் பிரிச்சு கடைசி தமிழுக்கு 100 கொஸ்டின், ஆப்டிடியூட் 20 கொஸ்டின். இதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒவ்வொரு 4 யூனிட் 5 யூனிட் சேர்ந்து தான் நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம். அப்போ இதுதான் படிப்பதற்கான ஒரு நல்ல முறையும் கூட. இதே மாதிரி நம்ம ஹோல் சிலபஸையும் ஒவ்வொரு டெஸ்ட் ஷெட்யூலையும் ஒவ்வொரு டேட்ல கிளீனா அணுகுமுறை பண்ணிருக்கோம். பாத்துக்கோங்க, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு பிட்வீன்ல என்ன இருக்குதுன்னா திருப்புதல் தேர்வு இருக்குது, ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. அதை நீங்க ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. டெஸ்ட் நீங்களே பாத்துக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்க. இது ஹோல் டெஸ்ட்டுக்கு திருப்புதல் தேர்வு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டோட திருப்புதல் தேர்வா இருக்குது. அப்போ ஆகஸ்ட் நடப்பு நிகழ்வுகள், இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரியில பார்த்திருப்போம், அதுக்குரிய திருப்புதல் தேர்வு. அதுக்கப்புறம் பொது அறிவியல் ஜெனரல் சயின்ஸ்க்கு திருப்புதல் தேர்வு, ரெண்டுமே 100. ஓகேங்களா, இதே மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் வச்ச திருப்புதல் தேர்வா காணப்படுகிறது. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிட்டு பண்ண வேண்டியது நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு ஹோல் டெஸ்ட் அட்லீஸ்ட் 2ஆவது எழுதணும். மொத்தம் எப்படி நம்ம எக்ஸாம்ல எப்படி 200 கொஸ்டின், அது 25 ஆப்டிடியூட், 100 தமிழ், 75 ஜிஎஸ் எழுதுறோமோ அதே மாதிரி ஹோல் முழு தேர்வு, முழு மாதிரி தேர்வு 2ஆவது எழுதணும். நம்ம 3 தேர்வு ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா, இந்த 3 தேர்வும் ப்ரொவைட் பண்றோம். இது எப்ப நடக்குதுன்னா எக்ஸாமுக்கு முதல் நாட்கள் 13, 16, 18, நமக்கு 21 மே வந்து எக்ஸாம். அந்த டேட்டுக்காக நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பாடுபட்டு. அப்போ அந்த டேட்டை நோக்கி தான் நம்ம 3 மாதிரி தேர்வு பண்றோம். இந்த 3 எல்லா தேர்வுக்கும் கேள்வித்தாள் ஆன்லைன்ல பண்ணீங்கன்னா கேள்வித்தாளை வந்து இமெயில சென்ட் பண்றாங்க. அதே மாதிரி கொஸ்டினுடைய எக்ஸ்பிளனேஷன், அந்த ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷனும் மெயில் பண்ணிடுறோம். இந்த கடைசி 3 மாதிரி தேர்விற்கு வீடியோ, அதாவது டிஸ்கஷன் பண்ணி வீடியோவும் உங்களுக்கு வீடியோ லிங்க் மூலமா என்ன செய்யணும், தாராளமா வந்து நம்மளுடைய மெயிலுக்கே சென்ட் பண்ணிடுறோம். அப்போ கடைசி 3 தேர்வு முழு மாதிரி தேர்வு. இந்த தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இவ்வளோ நாள் பாடுபட்ட பாடு இதுலதான் நமக்கு வந்து பயனடைய போகிறது. ஓகேங்களா, அப்போ இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து தாராளமா வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓகேங்களா, இதை ஃபாலோ பண்ணுங்க. 90 நாள்ல 85 நாள்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். இது வரைக்கும் படிச்சவங்க யாருமே வந்து ஃபுல்லா நான் சிலபஸ் கவர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி யாரும் கிடையாது. அப்போ நம்ம இனிமேல் படிக்க போறோம். நம்ம இந்த ஷார்ட் டைம்ல எப்படி படிக்கணும், இந்த கொஸ்டினை வந்து எப்படி கவர் பண்ணணும், அதை மட்டும் தான் யோசிக்கணும். யாரு கூட பேசணும், நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க. 85 நாள் தாராளமா முடியும். வெற்றி உங்கள் வசம். அதை நோக்கி தேர்வு நோக்கி பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.